நாமம் மகிமைப்படுவதாக. தூர இடத்திலிருந்து வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மற்ற தேசங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஊர்களிலிருந்து பார்க்கிறவர்கள் ஃபோன் செய்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்தலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நாம் இந்த நாட்களில் அவரை நாம் நோக்கி பார்ப்போம். வீடுகளிலே இருந்து புதிதான சில இடங்களில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்க்கும்போது உங்களை ஆண்டவர் உங்கள் வீட்டிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை தொட்டு சுகமாக்குவார். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட, இயேசு உங்கள் காயங்களை சுகமாக்குவார் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் நானே அவர், நான் நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை, என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள், என்பதை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. சொஸ்தப்படுத்துகிறேன் இருக்குதா? நான் சொஸ்தப்படுத்துகிறேன். ஆமென். நான் உங்களை என்ன செய்கிறேன்? சுகப்படுத்துகிறேன். ஆமென். என் கைக்கு வேறு யாரும் உங்களை தப்புவிக்க முடியாது. உங்களை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவர், அவர் உங்களை சொஸ்தப்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நம்மை சொஸ்தப்படுத்துகிறார். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நான் உயிர்ப்பிக்கிறவர், நான் உங்களை சொஸ்தப்படுத்துகிறவர், உங்கள் காயங்களை சுகமாக்குகிற ஒரு தெய்வம். 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். 40 அடுத்த வசனம். கொள்ளையுண்டும் உபாகமம் 32:40. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்கிறேன். நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்கிறேன். நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு தெய்வம். என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துகிறேன். ஆண்டவர் வல்லமை உள்ள ஒரு தேவன், ஜீவிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், சொஸ்தமாக்குகிற தேவன், காயங்களை ஆற்றுகிற தேவன். அவர் நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இந்த ராத்திரி வேளையில் இருக்கிறார். நீ எந்த இடத்திலிருந்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உயிர் உள்ளவராக, வல்லமை உடையவராக, பலன் உள்ளவராக, கிருபை உள்ளவராக, அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை சுகமாக்குகிறார், காயங்களை ஆற்றுகிறார். நாமே காயங்களை நாம் உண்டாக்கி கொள்ளக்கூடாது. யாருக்கு காரணமில்லாத காயங்கள் வருகிறது? யாருக்கு காரணமில்லாத காயம் வருகிறது? நீதிமொழி 23:29 வாசிங்க. ஐயோ யாருக்கு வேதனை, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், தங்கி தரிப்பவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும். காரணமில்லாத காயங்கள் இந்த உலகத்தில் மக்கள் உண்டாக்கி கொள்கிறார்கள். யார் அதை உண்டாக்கி கொள்கிறார்கள்? சாராயத்தை குடிக்கிறவன், கலப்புள்ள சாராயத்தை குடிக்கிற ஆட்கள் இருக்கு. நிறைய கலப்புள்ள சாராயம், பயங்கரமான போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இப்போ இருக்குது. ஸ்கூல்களில், வீட்டு பக்கங்களில், கடைகளில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம்.
ஆண்களும் பெண்களும் இப்போ இந்த நாட்களில் மோசமான நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். காரணமில்லாத காயங்கள் உண்டாகும். நான் ஒரு சின்ன வயசுல நான் ஒரு குடிக்கிற ஒரு ஆளை பார்த்தேன். அந்த வீட்டுக்கு தற்செயலாக போயிருந்தோம். அப்போது அந்த வீட்டில் அவர் குடிச்சிருந்து ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்ததுனால பக்கத்தில் உள்ளவங்க அவர் என்ன இப்படி சத்தம் கேட்குது, அப்படி உங்கள் வீட்டில் அது சத்தம் போடாமல் இருங்கங்கிறத இதை ஒரு ஆள் சத்தம் போடும் போது இவர் என்ன செய்தார்னா, கையை எடுத்து யாருடா என்ன பேசுறதுன்னு சொல்லி கண்ணாடி, அவளும் கண்ணாடியாக இருந்துச்சு அந்த வீட்டில், ஓங்கி கண்ணாடியில் குத்திட்டார். கண்ணாடியில் குத்தி ரத்தமாக வெட்டி வடிஞ்சு ஓடுது அந்த ரத்தம். சின்ன வயசில் நான் அதை பார்த்தேன். இப்படி குடிச்சிட்டு காரணமே இல்லை, அது சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் மெதுவாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஆளை அடிக்கிறதுக்கு பதில் அவர் இருக்கிற ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். இவர் இருந்து கையை கொண்டு எங்கே அடிச்சிட்டாரு, கண்ணாடியில் அடித்து வெட்டிட்டு. அதுக்கு பிறகு ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆளை பார்த்தேன். 30 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆளை பார்த்தேன். அப்பமும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். நான் கேட்டேன், சின்ன வயசில் நான் உங்களை பார்த்தேன், இந்த மாதிரி கண்ணாடியில் நீங்கள் கையை கொண்டு அடிச்சிங்க, உங்கள் கையை காட்டுங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த ரிஸ்ட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வெட்டு இருந்துச்சு, அந்த காயம், அந்த தடம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அவர் கேட்டார், உனக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்குதா? இன்னும் எனக்கு அந்த கையில் என்ன இருக்குது, தடம் இருக்குது, காயங்களுடைய தடம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மக்கள் காரணமில்லாத காயங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். உன்னை சுகமாக்க ஆண்டவரால் முடியும். குடிகாரர்கள் எத்தனையோ பேரை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். குடிகாரர்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வீட்டிலையும் காரணமில்லாத காயங்கள் வீடுகளில் உண்டாகி மன வருத்தங்கள் வேதனைகளோடு இருக்கிற மக்களை ஆண்டவர் விடுதலையாக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். 27 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை பார்த்து இனிமே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவர் அன்னையிலேருந்து குடியை விட்டுட்டார். 27 வருஷம் குடித்த ஒரு ஆள் குடியை விட்டுருக்கிறார். உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்துகிற காரியங்களை ஆண்டவரால் சுகமாக்க முடியும். உங்கள் குடும்பங்களில் இப்படிப்பட்ட குடிகள், போதை வஸ்துக்கள், பலவிதமான காரியங்களினால காயப்படுத்துகிற ஆட்களை சுகமாக்க ஆண்டவரால் முடியும் என்று விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி விடுவார். ஒரு ஆளுக்காக ஒரு அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஆண்டவரே இந்த மனுஷன் குடிக்கக்கூடாது, எப்படியாவது அந்த குடியை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இயேசு அற்புதம் செய்தார். ஒரு நாள் அந்த மனுஷன் குடிக்கிறதுக்கு போய் அந்த பாட்டிலை எடுத்தா அந்த பாட்டிலை அவனால் பிடிக்க முடியலை. கை படன்னு ஆடுது. அவன் எப்படியாயினும் பிடிச்சி குடிக்கிறதுக்கு பார்த்தாலும் அவனால் அந்த கையில் பிடிக்க முடியாமல் போச்சு. அவன் வீட்டுக்கு திரும்பி வந்து அம்மாவை பார்த்து சொன்னான், நீ செய்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, என்னால் அந்த பாட்டிலை தொட முடியலை அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் காயங்களை கட்டுகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் குடும்பங்களில் யாராவது குடிக்கிறவங்க இருந்தால் இன்னைக்கு அந்த குடியை விட்டுட்டு மனம் திரும்பி, காரணமில்லாத காயங்கள், வேதனைகள் குடும்பங்களில் இருக்கக்கூடாது. அந்த குடியின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். உங்கள் வீடுகளில் அப்படி குடிக்கிறவங்க இருந்தால் கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட குடிகார கணவர்கள், குடிக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலையாக்க இன்றைக்கு வல்லமை உடையவர்.
உன் காயங்களை ஆண்டவர் சுகமாக்க அவர் வல்லமை உடையவர். உன் வீட்டில் இருக்க வேதனைகளை ஆண்டவர் மாற்றி அமைப்பார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் 4ஆம் வசனம் வாசியுங்கள். அதுக்கு பின்பு 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஐயோ ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார். கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமக்கிறவர்கள், இவர்களுக்கு என்ன நடக்கிறது? 6ஆம் வசனம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அதுல சுகமே இல்லை. அது காயமும், அது எப்படி இருக்குது? காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. நொதிக்கிற ரணமுமாய் இருக்கிறது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. காயம், வீக்கம், ரணம், இப்படிப்பட்ட பயங்கரமான காயங்களினாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அக்கிரமம், பாவம் என்கிற காரியங்கள் மனுஷனுக்குள்ள இருக்குது. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தது, இந்த தெய்வம் மனிதன் இப்படிப்பட்ட பாவங்களை செய்து சீர்கட்டு போன அவனை விடுதலையாக்கி அவனுக்கு சுகம் கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தான். உன்னுடைய வாழ்க்கையில் பாவ வியாதி, பாவத்தின் காயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? நிறைய பேர் பாவம் செய்து தங்களை காயப்படுத்தி கொள்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காயங்களை மாற்றத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த ராத்திரி பாவமாகிய காயங்களை ஆண்டவர் சுகமாக்குவார். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் முழுசும் உன் சரீரத்தில் காயங்கள் இருக்குதா? ரணமாக இருக்குதா? வீக்கமாக இருக்குதா? வேதனையாக இருக்குதா? இதை சுகமாக்குகிற ஒரு ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்துல அவர் இருக்கிறார். ஆமென். உன்னை சுகமாக்குகிற ஆண்டவருடைய காயங்களை நீ பார்க்கலாம். ஆண்டவருடைய காயங்கள் உன்னை சுகமாக்கும் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17, 13 வசனங்களை வாசிப்போம். எரேமியா 30, 17, 13 வசனங்கள். அவர்கள் உன்னை விசாரிக்கப்பட்ட சீயோன் என்று சொல்லி, விசாரிப்பற்ற ஒரு சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயத்தை என்ன செய்வேன்? ஆற்றுவேன். உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி, நீ ஆரோக்கியமற்றவன் என்று சொல்லி உன்னை தள்ளிவிடுவார்கள். ஆனால் நானோ நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். தாய் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினால் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுகிற ஆண்டவர். நிச்சயமாக ஆண்டவர் இந்த ராத்திரி உன் மனசில் காயங்களோடு வந்திருக்கலாம், உன் சரீரத்தில் காயங்களோடு வந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களுக்குள்ள நீ நினைக்காத சூழ்நிலையில் உன் வாழ்க்கை இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உன் காயங்களை கட்டுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10:34. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய்
அவனை பராமரித்தான். அவனை பராமரித்தார் என்று பார்க்கிறோம். ஒரு குற்றுயிராய் விடப்பட்டு எருசலேமிலிருந்து எரிகோ என்கிற இடத்துக்கு ஒரு மனுஷன் போகிறான். அவனை வழியில் கள்ளர்கள் பிடித்து அடித்து அவனை காயப்படுத்தி ரோட்டில் போட்டுட்டு போயிட்டாங்க. அவன் குற்றுயிராக கிடக்கிறான் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துல அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அவனை தூக்கி அவனை எடுத்து அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களும் உதவி செய்யாமல் போய்விட்டார்கள். அவர்கள் தங்கள் வேலையில் அவசரமாக போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவரும் உதவி செய்ய இல்லை. நம்ம ஊரில் மக்களுடைய உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் மக்கள் உதவி செய்யாமல் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு இடத்துல நடந்துட்டுனா உடனே 5 நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துக்கு உடனே உதவி செய்வதற்கு ஆட்கள் வந்து விடுவார்கள். அதனுடைய வாகனங்கள் வந்துவிடும். அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் உடனே நடக்கும். நம்ம ஊரில் யாராவது ஆபத்தாகி கடந்த நிறைய பேர் போவாங்க, பார்த்துட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. சில ஆள் வீடியோ கூட எடுத்துகிட்டு போயிடுவான், உதவி செய்ய மாட்டான். இப்போ உள்ள காலகட்டத்தில் உதவி செய்ய ஆட்கள், உதவி செய்யக்கூடியவங்களும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மக்களின் உயிருக்கு மதிப்பு இல்லை இந்த உலகத்தில். ஏன்னா அவ்வளவு மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒரு ஆள் போனாலும் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ஆட்களுடைய உயிருக்கு மதிப்பில்லாமல் இருக்கிறது. அப்படி தான் குற்றுயிராக கிடந்த அந்த மனுஷனை எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள், நல்ல சமாரியன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பனையாக இருக்கிறவன் கிட்ட வந்தான். ஹல்லேலூயா. அவனை தொட்டு அவன் காயத்தை பார்த்து அந்த காயத்தில் எண்ணெயை ஊற்றி திராட்சரசத்தையும் ஊற்றி கட்டி தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி அவனை கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து அவனை பராமரித்தான். இந்த உலகத்தில் காயப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையில், குற்றுயிராக இருக்கிற உன் வாழ்க்கையில் உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. ஒரே ஒரு ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த உலகத்தில் உதவி செய்ய வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அவருடைய காயங்கள் உன் தழும்புகளை சுகமாக்கும், அவருடைய தழும்புகள் உன் காயங்களை சுகமாக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுகமாக்குறதுக்காக உன் பக்கத்தில் வந்து உனக்கு இருக்கிற வியாதிகளை மாற்றி உன்னை சுகமாக்க இந்த இயேசு வல்லமையுடையவராக இருக்கிறார். ஐயா, இன்றைக்கு வியாதியோடு வேதனையோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கை வைத்து காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றைக்கு உன் காயங்களை கட்ட, உன் வேதனையை மாற்ற, உனக்கு ஒரு அற்புதம் நடக்க இந்த ஆண்டவர் வல்லமை உடையவர். அவரால் முடியும். இன்னைக்கு அந்த ஹீலிங் பவர் உன் பக்கத்திலேயே இருக்குது. யாரும் உன்னை தொட வேண்டியதில்லை. இந்த ஆண்டவருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த வேதனைகளை மாற்ற, உன் காயங்களை ஆற்ற அவர் வல்லமை உடையவர். ஆமென். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 6:1 வாசிங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அவர் நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். நல்லா கவனிங்க.
ஆண்டவர் உன்னை குணமாக்குவார், உன் காயத்தை கட்டுவார், உன்னை எழுப்புவார். நீ அவருடைய சமூகத்தில் நீ பிழைத்திருப்பாய். அவர் உன்னை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருப்பார். இந்த ஆண்டவர் அத்தனை காரியத்தை உனக்கு செய்ய வல்லமை உடையவர். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த வேதனையும் ஆண்டவர் மாற்ற வல்லமை உடையவர். உன்னை குணமாக்குவார். நாம் அவரிடத்தில் திரும்பணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ வேற எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிற, அவரிடத்தில் திரும்பு. உன் மனசை மாற்றி ஆண்டவரிடத்தில் வந்துவிடு. அந்த ஆண்டவரிடத்தில் நீ திரும்பி வந்தால் நிச்சயம் அவர் உன்னை சுகமாக்குவார், உன் காயங்களை கட்டுவார், உன்னை உயிர்ப்பிப்பார், உன்னை எழுப்புவார். அவர் சமூகத்தில் நீ பிழைத்திருப்பாய். அந்த ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. அவருடைய சமூகத்தில் நீ பிழைத்திருப்பாய். ஆண்டவருடைய கரம் இன்றைக்கும் உன்னை தொடும். யோவான் 20:25 நம்ம வாசிக்கும்போது, யோவான் 20:25 வாசிக்கும்போது, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் அவரைய விசுவாசிக்க மாட்டேன். தோமா என்கிற ஒரு சீஷன், இயேசு உயிரோடு எழும்பிட்டார். அவர் அவங்க சீஷர்கள் கூடியிருக்கிற இடத்துல வந்து காட்சி கொடுத்தார். இவன் அந்த இடத்துல இல்லை. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இயேசு உயிரோடு வந்தார், நாங்கள் பார்த்தோன்னு. இவன் சொல்கிறான், நான் அதை நம்ப முடியாது. அவர் கையில் ஆணி அடித்து காயம் இருக்குது, அந்த காயத்தை நான் கண்டால் ஒழிய நம்ப மாட்டேன்னு சொன்னான். நிறைய பேர் இந்த ஆண்டவரை நம்புகிறதில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார், உன்னை சுகமாக்குவார். இந்த இயேசுவோடையே கூட அலைஞ்ச ஒரு சீசன் அவரை நம்பலை, உயிரோடு எழும்பினதை. கடைசியில் ஆண்டவர் அவனுக்காகவே காட்சி அளித்தார் ஒரு தடவை. அப்போ அவன் போய் அந்த கையெல்லாம் தொட்டு பார்க்கல. அதை பார்க்கறதுக்கு முன்னாலேயே அவன் முகங்குப்புற விழுந்துட்ட, ஆண்டவரே நீர் தான் ஆண்டவர், என்னை மன்னி. ஆண்டவர் சொன்னார், தோமாவே நீ கண்டு விசுவாசிக்கிறான், நீ காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உண்டு. அவர் உன்னை சுகமாக்குகிறவர், இன்னைக்கு உன்னை உயிர்ப்பிக்கிறவர் என்று அவரை நோக்கிப்பார். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னை நீர் தொடும் ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறேன். என் காயங்களை கட்டுகிறவர், என் வியாதிகளை சுகமாக்குகிறவர், என் வேதனைகளை மாற்றுகிறவர், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லமை உடையவர். இன்றைக்கு நீர் உயிரோடு கூட இருக்கிறீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த பாவத்தை மன்னிக்கணும். என் பாவத்தினால் எனக்கு உண்டான காயங்களெல்லாம் மாற்றப்படணும். என் வாழ்க்கையில் இந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். என் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கணும், இயேசு என் காயங்களை கட்டணும், இயேசு என்னை சுகமாக்கணும். எனக்கு இந்த இயேசு இன்றைக்கு முதல்ல என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கே இருந்தாலும் கரம் வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்காக அவர் என் உள்ளத்தில் வரணும், நான் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கரம் உயர்த்தி காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள், சீக்கிரமாக எழுந்திருங்கள். உங்கள் கைகளில் அந்த எண்ணெய் பாட்டில் கொடுத்திருப்பார்கள், அதோடு கூட அதை எடுத்துக்கொண்டு முன்னாலே வரும்படி உங்களை கேட்குறோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை வைத்தின நீங்கள் முன்னாலே வாருங்கள். அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொண்டு முன்னால் வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை
ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாவம் மன்னிப்பை தர நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக, அடையாளங்களை செய்வார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். முன்னால் வந்திருக்கிற நீங்கள் நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தூர இடத்துல இருக்கிறவங்க, தூர வீட்டில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். டிவியில் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். நான் சொல்கிற இந்த ஜெப வார்த்தைகளை தைரியமாக சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே காயப்பட்டு மரித்து இரத்தம் சிந்தினீர். 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பினீர். அதை விசுவாசிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் தாரும், நிம்மதி தாரும். பாவ பாரங்களை என்னை விட்டு எடுத்துவிடும். என்னை ஆண்டவரே விடுதலையாக்கிவிடும். இயேசுவே, நீர் உண்மையான தெய்வம், எனக்காக உயிரோடு இருக்கிற தெய்வம், என் காயங்களை கட்டுகிற தெய்வம், என்னை உயிர்ப்பிக்கிற தெய்வம், என்னை பிழைக்க வைக்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே தெய்வம். உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய கரம் இறங்கி வரட்டும். உடைய அற்புதங்கள் நடக்கட்டும். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணின நீங்கள் அந்த ஜெபத்தை நம்பி விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பினார். அதை விசுவாசித்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு நல்ல குணங்களை ஆண்டவர் தருவார். தவறான குணங்கள் உங்களை விட்டு போயிடும். வேண்டாத காயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராது. ஆண்டவர் உங்களை அப்படி சுகமாக்குவார். தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க. இப்போ ஜெபம் பண்ணது போல் நீங்களே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவர் எல்லாருக்கும் தேவன், யாரையும் தள்ள மாட்டார். நீங்கள் உண்மையாக அவரை பின்பற்றுங்கள். ஆலயத்துக்கு வாருங்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும், அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுது எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண பிறகு எண்ணெய் பூசி நம்ம வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த எண்ணெயை எடுத்து கையில் வைத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள், வியாதியஸ்தர் சுகமடைவார்கள் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்குது. அந்த வேதத்தில் போட்டபடி விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வேளையில் விசுவாசித்து ஜெபம் பண்ணுறோம்ப்பா. ஏசப்பா, விசுவாசித்து ஜெபம் பண்ணுறோம். இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணும்போது வியாதிகள் சுகமாகட்டும், காயங்கள் ஆறிவிடட்டும், கட்டுகள் உடையட்டும், எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியட்டும், குடும்பங்களுக்குள்ள சமாதானம் வரட்டும். நீண்ட நாளாக இருக்க வியாதிகள் வேதனைகள் எல்லாம் சரீரத்தை விட்டு மாறட்டும். விசுவாசித்தவளே பாக்கியவதி, நீ நம்பினால், நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த மனுஷனையும் நம்பாத, கர்த்தராக இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உன்னை சுகமாக்குகிறார். அவர் உன்னை விடுதலையாக்குகிறார். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உனக்கு இருக்குமானால் அந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார். ஆண்டவரே, இந்த எண்ணெயை ஆசீர்வதித்தரணும். இதை போட்டு ஜெபிக்கும் போது மக்களுக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும், வேதனைகள் எல்லாம் மாறட்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், காயங்கள் ஆறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்போ எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல
வியாதி இருக்குதோ அந்த இடத்துல எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்கள். எண்ணெய் பூசி ஜெபிக்க முடியாத இடம் இருந்தால் உங்கள் தலையில் பூசி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். தூர இடத்துல இருக்கிறவர்களும் எண்ணெய் இருந்தால் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, பதிலை கொடும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத ஆவிகள் இந்த இடத்தை விட்டு நீங்கட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த வியாதிகள் இருந்தாலும், எந்த காயங்கள் இருந்தாலும், எந்த கட்டுகள் இருந்தாலும், எந்த பலவீனம் இருந்தாலும் அவைகள் இப்பொழுது நீங்கி போகும்படி உம்முடைய நாமத்தினாலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. தூர இடத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னை விசேஷமா தொட்டு உன்னை விடுதலையாக்கி உன்னை பலப்படுத்துகிற தெய்வம். அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அந்த பொல்லாத போராட்ட ஆவிகளிலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறார். ஆமேன். தலையில் உள்ள கட்டிகள் உனக்கு சுகமாகிறது. தொண்டையில் இருக்கிற காயங்களை கர்த்தர் சுகமாக்குகிறார். செவிட்டு காதுகள் உனக்கு திறக்கிறது. தலை வலியை கர்த்தர் எடுத்து போட்டு உனக்கு இருக்கிற அந்த தலை வலி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கண்களில் உள்ள பாதிப்பு சுகமாகட்டும். ஈரலில் இருக்கிற வியாதிகள் சுகமாகட்டும். நுரையீரல் பிரச்சனை சுகமாகட்டும். மூட்டுகள், கைகள், கால்கள், கர்த்தாவே கணுக்கள், ஊன்கள், நரம்புகள், தசைகள், இவைகளை இயேசுவின் நாமத்தினாலே ரபா இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசுகள் வெளியேறுகிறது. அந்த வியாதிகள் சுகமாகிறது. கர்த்தருடைய வல்லமை உன் மேல வந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் உன் மேல வந்து ஆமேன் அமருகிறது. எல்லா கட்டுகளும் மாறுகிறது. எல்லா வியாதிகளும் வெளியே போயிருக்கிறது. ஆமேன். வேதனைகள் உன்னை விட்டு மாறிவிட்டது. நீண்ட நாட்களாயிருந்த வேதனைகள் உன்னை விட்டு மாறி சுகம் கிடைத்திருக்கிறது. உன்னை ஆண்டவர் புதுசா சிருஷ்டிக்கிறார். உன் அவயவங்கள், செத்த அவயவங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. கட்டிகள் மாறுகிறது. செத்த கற்பங்களை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய வல்லமை உன்னை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். எழும்ப முடியாத உன்னை எழுப்புகிறார். நடக்க முடியாத உன்னை நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. உட்கார முடியாத நீ உட்காரவாய். ஆண்டவரும் கையை உயர்த்த முடியாத உன்னை கை உயர்த்த சொல்லுகிறார். உன் கண் பார்வை உனக்கு வருகிறது. உள்ள அவயவங்களில் இருக்கிற வியாதிகள் நீங்குகிறது. கிட்னி கல் தானாக வெளியேறுகிறது இயேசு நாமத்தினால. கிட்னியில் இருக்கிற பிரச்சனைகள் சுகமாகட்டும். இயேசுவே, வயிற்றில் உள்ள கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் சுகமாகட்டும். எல்லா சிறு சிறு கட்டிகள் சுகமாகட்டும். கேன்சர் நோய்களை சுகமாக்குகிறீர். அற்புதம் செய்கிறீர். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஆஸ்பத்திரியில் சுகவீனமாய் படுத்திருக்கிறவர்கள், ஆபரேஷனுக்காய் காத்திருக்கிறவர்கள் சுகமடைவார்களாக. ஆபரேஷன் செய்யப்பட்டவர்கள் பூர்ண சுகமடைவார்களாக. எல்லாவித வேதனைகளை மாற்றிவிடும். உணவு குழாய்களை சுகமாக்கும். ஆண்டவரை ஜீரணிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களை சுகமாக்கும். வயிற்றுப்போக்கு இருக்கிற நிலைமையை மாற்றி சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்காக எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரமான அந்த சத்துருக்களின் கிரியைகள் மாறி நம்முடைய பிள்ளைகள் நல்ல சுகமாய் பலமாய் இருக்க அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியறலும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நாங்கள் சொன்ன வியாதிகள், சொல்லாத வியாதிகள் எது இருந்தாலும் அதை மாற்றிவிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடத்திலும் உள்ளவங்க கர்த்தரை தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, நீர் சுகம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்,
விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம், அடையாளங்களை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் அப்பா. நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.